வெல்கம் பேக் டு கிக்கிஸ் மனம் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பன்னீர் புர்ஜி. அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள், நான் பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். தக்காளி 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன். நான் பன்னீரை நல்லா திருவி எடுத்து வச்சிருக்கேன் 1/4 கிலோ. சீரகம் 1 டேபிள் ஸ்பூன். நான் பச்சை பட்டாணி வந்து ஃப்ரெஷ் பட்டாணி எடுத்திருக்கேன். நீங்கள் இல்லை அப்படின்னா ஊற வச்சு எடுத்துக்கலாம். கேப்சிகம் 1, உப்பு தேவையான அளவுக்கு. இது இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் சூடானோடனே நம்ம எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடானோடனே சீரகம் நல்லா வதக்கிக்கோங்க. சீரகம் நல்லா பொடிஞ்சதுக்கப்புறமா நான் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயமும் நல்லா வதங்கட்டும். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வெங்காய தக்காளி நல்லா வதக்குனீங்கன்னா தான் இது வந்து பன்னீர் புர்ஜிக்கு ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது சப்பாத்தியோட, ரொட்டியோட, நானோட சாப்பிடும் போது ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கணும். இப்போ மஞ்சள்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, இது 3ஐயும் சேர்த்து நான் இதோட வதக்கிக்கிறேன் தக்காளி வெங்காயத்தோட. இது நல்லா வதக்கினதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். இப்போது நான் ஃப்ரெஷ் பட்டாணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட ஃப்ரெஷ் பட்டாணி இல்லை அப்படின்னா நீங்கள் காஞ்ச பட்டாணியை ஊற வச்சு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கேப்சிகமை ஆட் பண்ணிக்கிறேன். கேப்சிகம் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். நான் கொஞ்சமாக இதுக்கு லைட்டாக தண்ணி விட்டுக்கிறேன், நான் பட்டாணி வேகிற அளவுக்கு. இப்போ ஒரு 5 நிமிஷம் அப்படியே நீங்கள் சிம்மில் பாயில் பண்ணுங்கள். பட்டாணி வெந்துடும் நல்லா. இப்போ பாருங்கள், பட்டாணியும் கேப்சிகமும் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நான் இந்த ஸ்டேஜில் பன்னீர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் பன்னீரை நல்லா திருவி எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா எல்லா மசாலாவோட படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது சப்பாத்தியோட வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். மறுபடியும் நான் லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் சிம்லேயே நான் வச்சு இது குக் பண்ண போகிறேன். சீக்கிரம் பன்னீர் குக் ஆகிடும். இப்போ பாருங்கள், பன்னீர் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நான் மேலே கொத்தமல்லி தழை போட்டுட்டு இது அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது சப்பாத்தியோட, ரொட்டியோட, நானோட சாப்பிடும் போது ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். உங்களுக்கு பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட்ஸ் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.